சீரியஸா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களா நீங்க? இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. 2025 யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல வந்த பல கொஸ்டின்ஸ் நம்ம குரூப்ல ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். 60+ கொஸ்டின் கான்செப்ட்ஸ் கிளியர் ப்ரூஃப் வித் டேட். யூபிஎஸ் ஒரிஜினல் கொஸ்டின்ஸும் நம்ம போஸ்ட் குவிஸ் நோட்ஸும் சைட் பை சைட் காமிக்க போறோம். 2026ல அட்டன் பண்ண போறவங்களா நீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம்ல எப்படி கீ ரோல் மேக் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா இமேஜஸும் நம்ம டெலகிராம் சேனலில் தான் எடுத்திருக்கோம். ப்ரூஃபுக்காக அந்த டேட்டும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 4 பார்ட்ஸாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து சிம்பிளாக நம்ம கொஸ்டின்ஸை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் பார்ட் என்னென்னா 80 to 90% வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். தென் தேர்ட் பார்ட் வந்து கான்செப்ட் ரிஃப்ளெக்ஷன். நம்ம வந்து ஏற்கனவே அந்த ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணிப்போம். கொஸ்டின்ஸ் வந்து லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் பார்ட் என்னென்னா கொஸ்டின்ஸில் வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து ஒன்லி ஒன் இல்லாட்டி 2 ஆர் கொஸ்டின்ஸ் அது மாதிரி வந்து மேட்ச் ஆகிருக்கும். அதை பார்க்கலாம். நம்ம கண்டென்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பார்ட் 100% ஷூர் ஷார்ட்டாக வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வாங்க. First question. Which organization has enacted the Nature Restoration Law to tackle climate change and biodiversity loss? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ யூரோப்பியன் யூனியன். நம்ம டெலகிராம் சேனலில் எப்போ கொஸ்டின் கேட்டிருக்கோம் பார்க்கலாமா? August 24, 2024, தென் May 9, 2025 ரெண்டு டைம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு யூரோப்பியன் யூனியன் நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா இதே தான் கேட்டது. தென் அகைன் பாருங்கள், த யூரோப்பியன் யூனியன் நேச்சர் ரீஸ்டோரேஷன் லா ரீசென்ட்லி கேம் இன் டு போர்ஸ். Second question. India is one of the founding members of International North-South Transport Corridor, a multimodal transport corridor which will connect. Correct answer என்ன? ஆப்ஷன் ஏ. இந்தியா டு சென்ட்ரல் ஏஷியா டு யூரோப் வயா ஈரான். இது வந்து நம்ம வந்து மே 18, 2024 தென் டிசம்பர் 27, 2024 ரெண்டு டைம் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் இஸ் a multimodal transportation route linking Indian Ocean and Persian Gulf, Caspian Sea via Iran onwards northern Europe. நாங்கள் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் சொல்லிப்போம் என்னென்ன கண்ட்ரி வந்து சென்ட்ரல் ஏஷியா வந்து கனெக்ட் ஆகுது. தென் மேப் பேசிவிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின். Who among the following was founder of the self-rest movement? கரெக்ட் ஆன்சர் என்ன? பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர். இது வந்து மார்ச் 3, 2025 நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணது. செல்ஃப் ரெஸ்ட்மெண்ட் மூவ்மெண்ட் ஈவேரா ராமசாமி நாயக்கர் ஃபவுண்டர். Fourth question. The famous female figurine known as the dancing girl found at Mohenjo-daro is made up of. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி bronze. நம்ம டெலிகிராம் சேனலில் மார்ச் 13, 2025 மேக் பண்ண கொஸ்டின். த மாஸ்கட் ஃபார் இன்டர்நேஷனல் மியூசியம் எக்ஸ்போ 2023 held in Delhi was inspired which of the archaeology aspect? கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டான்சிங் கேர்ள் ஃபிகர். அதில் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணி பாருங்க. டான்சிங் கேர்ள் வந்து ப்ரோன்ஸ் ஸ்டாச்சுவால் மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. Fifth question. Who among the following led a successful military campaign against the kingdom of Sri Vijaya, the powerful maritime state which ruled Malaya Peninsula, Sumatra, Java and neighboring islands? Correct answer என்னன்னா ஆப்ஷன் சி ராஜேந்திரா 1 சோலா. இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து செப்டம்பர் 19, 2024 வந்து மேக் பண்ண கொஸ்டின் பாருங்க. ராஜேந்திரா சோலா நாவல் எக்ஸ்பெடிஷன் அட்டாக்ட் விச் பவர்ஃபுல் மேரிடைம் கிங்டம் அரௌண்ட் 1025 CE. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. இதே தான் வந்து கொஸ்டினும் கேட்ட கீவேர்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். ஃபாஹின் அதாவது ஃபாக்ஸின் சைனீஸ் பிலிகிரம் வந்து இந்தியா வந்து எந்த கிங்டம் வந்து டைமில் வந்து விசிட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பி சந்திரகுப்தா 2 அதுதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம சேனலில் கேட்டது வந்து ஃபாஹின் சந்திரகுப்தா 2 கரெக்டாக அந்த பேரோட மேட்ச் பண்ணி நம்ம கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின். Who among the following rulers in ancient India assumed the titles like மட்டவிலாசா, விசித்திர சித்தா, குணபத்ரா? இந்த டைட்டில்லாம் யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா மகேந்திரவர்மன். நம்ம டெலிகிராம் சேனலில் எப்போ கொஸ்டின் கேட்டோம்னா February 17, 2024 மகேந்திரவர்மன் பற்றி கொஸ்டின் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எக்ஸ்பிளைனில் வந்து எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மட்டவிலாசா, விசித்திர சித்தா இந்த டைட்டில்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் வந்து ரிலேட் ஆனது. 16th பிரிக்ஸ் சமிட் வந்து எங்கே வந்து ரஷ்யா சேர்மன்ஷிப்பில் வந்து காசானில் வந்து நடந்துச்சு. இந்தோனேஷியா வந்து ஃபுல் மெம்பராக வந்து பிரிக்ஸில் வந்து அட்டன் பண்ணாங்க இந்த மீட்டிங்கை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அதனோட தீம் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் மல்டிகல்ச்சரம் ஃபார் ஜஸ்ட் குளோபல் டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம
சேனலில் வந்து மார்ச் 15, ஏப்ரல் 18, மார்ச் 16, 2025ல கேட்டிருக்கோம். 16 பிரிக்ஸ் சமிட் ஹெல்ட் இன் காசான், ரஷ்யா. ஓகேங்களா? அதனுடைய தீமும் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் என்ன வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சிடலாம். தென் இந்தோனேஷியா மெம்பர்ஸ் வந்து 2025 தான் ஜாயின் ஆக போகிறாங்க. 2024 ஈரான், எகிப்த், எத்தோப்பியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. Next question. Consider the following countries: UAE, France, Germany, Singapore, Bangladesh. How many of the above countries, other than India, where international merchant payments are acceptable under the UPI? இதே மாதிரி கொஸ்டின் பாருங்கள். அதே கரெக்டான கொஸ்டின் நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து என்னது மார்ச் 13, 2025ல கேட்டிருக்கோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆர் அடாப்டட் இந்தியாஸ் யூபிஐ சிஸ்டம் ஃபார் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்? தென் என்னென்ன கண்ட்ரியும் கிளியராக வந்து எக்ஸ்பிளனேஷனும் சொல்லியிருக்கோம். Next question. Consider the following statement regarding AA Action Summit held in Grand Palace, Paris, February 2025. First statement, co-chaired with India, the event builds advance made at the Belgrade Spark Summit held in 2023, Seoul Summit held in 2024. Second statement, along with other countries, US, UK also signed the declaration on the inclusive and sustainable AI. நம்ம டெலகிராமில் என்ன கொஸ்டின் மேக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பிப்ரவரி 12 மேக் பண்ணியிருக்கோம். இந்தியா அண்ட் யூகே கோச்சர் தி ஆக்ஷன் சமிட் இன் பாரிஸ். இது வந்து தப்பு. இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா. தென் வந்து யூகே யூஎஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே ஸ்டேட்மெண்ட் தான் நாம மேக் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து 2 கண்ட்ரிஸும் வந்து சைன் பண்ணல. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு பிம்ஸ்டெக். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இட் இஸ் a regional organization consisting of 7 member states till January 2025. It came into existence with Dhaka Declaration 1999. Bangladesh, India, Sri Lanka, Thailand, Nepal are founding members. Fourth, in BIMSTEC, subsector of tourism is being led by India. இந்த கொஸ்டின் நம்ம டெலகிராம் சேனல் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா. ஏப்ரல் 7, 2025 கேட்டிருக்கோம். பிம்ஸ்டெக் வந்து 7 நேஷன்ஸ் ஃபவுண்டிங் மெம்பர். ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னா கரெக்டாக. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது வந்து டிக்ளரேஷன் வந்து 1997 வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே 1999 சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா தப்பு. தென் வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பற்றி நாம் கொடுக்கல. பட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இந்தியா வந்து என்ன செக்டர் வந்து லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கோம். கவுண்டர் டெரரிசம், டிரான்ஸ்நேஷனல் கிரைம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி. இதில் வந்து என்னது ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 4 தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா. அப்படின்னா ஃபோர்த் அண்ட் 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஆல்ரெடி நம்ம 7 நேஷன் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தென் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டில் நம்ம டெலகிராம் சேனல் நம்ம வந்து ஓவர் த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 3 கூட நம்ம இன்கரெக்ட்னு நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேட்டோவில் வந்து எத்தனை பேர் மெம்பர்ஸாக இருக்கான்னு யூபிஎஸ்சியில் கேட்டது. ஆஸ்திரேலியா, பல்கேரியா, குரோட்டேரியா, செர்பியா, ஸ்வீடன், நார்த் மெக்னினோ. இந்த கொஸ்டின் வந்து ஜூலை 4, 2024 நம்ம டெலகிராம் சேனலில் கேட்டு வச்சு நேட்டோ மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு. தென் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் கிளியராக வந்து எந்தெந்த மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கணும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோகோ வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அது ரிலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஹெல்ட் இன் டெல்லி. தென் வந்து இந்தியன் beat Nepal team 78-40. இந்தியன் உமன் டீம் பீட் நேபாள் 54-36. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி எல்லாமே தான். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜனவரி 20, 2025 இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். போஸ்ட் பண்ணது வந்து இந்திரா காந்தி ஸ்டேடியம் வந்து டெல்லி. தென் வந்து இந்தியா வந்து போத் மென் அண்ட் உமன் வந்து ஃபைனலில் வந்து வின் பண்ணாங்க. அது மாதிரி சொல்லியிருக்கோம். ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனில் வந்து தென் அந்த பாயிண்ட் ரிலவெண்ட்டான கூட கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கவச் சிஸ்டம் ரிலேட்டடானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்தியன் ரயில்வே ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஏ நேஷனல் ரயில் பிளான் டு கிரியேட் ஃபியூச்சர் ரெடி ரயில்வே சிஸ்டம் பை 2028. கவச் இஸ் ஏ ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் டெவலப் இன் கொலாபரேஷன் வித் ஜெர்மனி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கவச் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரேபிட் டேக்ஸ் ஃபிட்டட் ஆன் ட்ராக் வித் ஸ்டேஷன் செக்ஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட். இது மாதிரி ஒரு சில டைம் வந்து நாட் கரெக்டாக அது மாதிரி வந்து கேட்பாங்க. அது வந்து கரெக்டாக பார்த்து தான் அட்டன் பண்ணோம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா 1 and 2. எது மாதிரி சொல்கிறான்னா, நம்ம வந்து கவர் சிஸ்டம் வந்து ஜூலை 23, 2024 கேட்டிருக்கோம். இது வந்து டிஆர்டிஓ வந்து இண்டிஜினியஸாக வந்து ஸ்டார்ட் பண்ண சிஸ்டம் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜெர்மனி கூட ஃபாரினர்ஸ் வராது. அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிப்பாக வந்து ஆன்சரில் வரணும். அப்படின்னா வந்து எலிமினேஷன் வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் சி வந்து எலிமினேட் பண்ணிடலாமா. தென் வந்து ரேபிட் சிஸ்டம்ன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வந்து இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ கரெக்ட், சாரி ஃபார் தி இல்லையே வந்து தப்பு சொல்லிட்டேன். வந்து நாட் கரெக்ட் எது வரும்னா 1 and 2 ஒன்லி மட்டும் தான் வரும். Next question. Subsequent to which one of the following events Gandhiji, who consistently opposed the untouchability and appealed for its eradication from all spheres?
decided to include upliftment of artisans in his political and social program. கரெக்ட் ஆன்சர் என்ன பூனா பேக்ட். இது வந்து ஏப்ரல் 12 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். பூனா பேக்ட் ரிலேட்டட் டு ஜாயிண்ட் எலக்ட்ரோட் ரிசர்வேஷன் ஃபார் artisans. அதாவது எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்போம் பாருங்க. இன் லேட் 1932 B.R. Ambedkar negotiated Pune Pact with Mahatma Gandhi. The background to Pune Pact was Communal Award of 1932. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து ரெயின்ஃபால் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சில்வர் அயோடைடு அண்ட் பொட்டாசியம் அயோடைடு. நம்ம கொஸ்டின் வந்து November 2 2023 கேட்டிருக்கோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் சில்வர் அயோடைட் அண்ட் பொட்டாசியம் அயோடைட்? நம்ம வந்து அந்த கீ வந்து சொல்லியிருக்கோம்ல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், ஜோனல் கவுன்சில், இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எத்தனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்து 22 or 25 டிஃப்ரெண்ட் டைமில் வந்து கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஜோனல் கவுன்சில். இது வந்து நாட் கான்ஸ்டியூஷனல் பாடி. அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாமா? தென் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஆர்டிகல் 263, இதை வந்து கரெக்டான ஆன்சர். தென் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஏஜென்சி. எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஏஜென்சினா கான்ஸ்டியூஷனல் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸில் ஒன்றானது. தே ஆர் மேன்மேட் ப்ரோட்டீன்ஸ். தே ஸ்டிமுலேட் இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன் டியூ டு தேர் எபிலிட்டி டு பைண்ட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென்ஸ். தே ஆர் யூஸ்டு டு ட்ரீட்டிங் வைரல் இன்ஃபெக்ஷன் லைக் நிஃபா வைரஸ். இது வந்து 2024 ஜூலை 14 கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மேன்மேடா, இது வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஆன்டிபாடிஸ் மேக் பண்ணது தான். தென் வந்து நிஃபா வைரஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மேக் பண்ணியிருக்கோம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement. It is accepted that Majorana 1 chip will enable quantum computing. Majorana 1 chip has been introduced by Amazon Web Services. Deep learning is subset of machine learning. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 and 3 only. இந்த கொஸ்டின் நம்ம வந்து மார்ச் 27 2025 கேட்டோம். மஜோரானா 1 இது வந்து யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அமேசான் இல்லை. இந்த நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மூலமாக ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். நம்ம வந்து நிறைய டைம் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிரேட்டாக அகைன்ஸ்ட் ஒன்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட் வித் வேலிடேஷன் ஃப்ரம் DARPA. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ட்ரி ரிசோர்ஸ் ரிச் இன் போட்ஸ்வானா டைமண்ட், சில்லி லித்தியம், இந்தோனேஷியா நிக்கல். இது வந்து May 1 April 29 2024 நம்ம கிட்ட இருக்கும். நிக்கல் வந்து இந்தோனேஷியாவில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது அப்படின்னா தேர்ட் ஒன் கரெக்ட். தென் வந்து லித்தியம் வந்து சில்லி லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். தென் போட்ஸ்வானா இஸ் தி லீடிங் டைமண்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி ஆல் ஆஃப் தி 3. 20 கொஸ்டின் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம டெலகிராம் சேனல் வந்து டேரெக்டாக ரிஃபல்ட் ஆகிருக்கு. வாங்க அந்த கண்டினியூவாக பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. The exercise of this power by President can be subject to limited judicial review. The President can exercise this power without advice of the central government. இது வந்து April 29 2025 கேட்டிருக்கும். Article 72 related to President pardoning power. தென் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக தான் பண்ணுமே தவிர அவருடைய ஓனாக எதுவுமே பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்து சொல்லியிருக்கும். சேம் கொஸ்டின் தான் நம்ம சொன்னோம்ல, அட்வைஸில் வந்து தான் ஆக்ட் பண்ணணும், அதாவது ரிலவெண்ட்டாக நம்ம டைரெக்டாகவே மேக் பண்ணியிருக்கோம். தென் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து லிமிட்டடான ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ தான் இருக்கும். கோர்ட்ஸ் கேன் எக்ஸைஸ் இன் தி ப்ராசஸ் பட் நாட் ஜென்ரலி நாட் தி டிசிஷன் இட் செல்ஃப், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்ணுறது ரிலேட்டடானது. ஆன் த டிசொல்யூஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் த ஸ்பீக்கர் ஷால் நாட் வேக்கேட் இஸ் ஆர் ஆஃபீஸ் until immediately before the first meeting of the House people after dissolution. According to the provision of the Constitution of India, the member of the House on being elected as a Speaker shall resign from his or political party immediately. Statement 3. The Speaker of the House may be removed from the his or her office resolution of the people passed by majority of them present in the House, providing that no resolution shall be moved unless at least 14 days notice. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 and 3 only. ஒரு சில கொஸ்டின்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் வந்து நிறைய டைம் வந்து டெஃபினேஷனோ ப்ரொவிஷனோ வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து லேட்டர் ஆக்ட் ஆர் ரூல்ஸ் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாசிபிலிட்டி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம வந்து அதுக்கு ரெலவெண்ட்டான 14 டேஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எல்லாமே வந்து அது ரெலவெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கும். தென் வந்து இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து பிரிட்டனில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க தவிர நம்ம லோக்சபா ரூல்ஸில் கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கான கிளியர் ரெகுலேஷன் வந்து ஆர்டிகல் 179 வந்து வெக்கேஷன் ரிசைன் ரிமூவல் அந்த ப்ராசஸ் எல்லாமே கூட டீட்டெயில்ஸாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக்பால் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. த பவர் ஆஃப் லோக்பால் அப்ளைஸ் டு பப்ளிக் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா பட் நாட் த பப்ளிக் சர்வன்ட்ஸ் போஸ்டட் அவுட் சைட் இந்தியா. த சேர்மன் ஆர் மெம்பர் ஷால் நாட் பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஒன்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வெதர் இன்குபேட் ஆர் ரிட்டையர்ட் ஹஸ் பின் சேர்பர்சன். Third statement, the chairperson or member shall not be a person less than 45 years of age, date of assuming the office. Fourth statement, Lokpal cannot be incurred into allegation of corruption against sitting Prime Minister of India. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஏன்னா வந்து அஃபிஷியல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே யாராவது இருக்காங்களோ இல்லாட்டி ஃபண்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லோக்கல் வந்து தென் சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் மேலே இது பண்ண சொல்லியிருக்காங்களே, ஆனால் வந்து பிரைம் மினிஸ்டரும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதனால் வந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு தப்பான ஒன்று தான். தென் மெம்பர்ஸ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர் எமினன்ட் பர்சன் வித் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ரெண்டாம் அப்போதான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டட் வந்து இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னென்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக வரும். அதை பேஸ் பண்ணி பார்த்தா ஆப்ஷன் சி தான். ஏன்னா வந்து ஷேரோட ஸ்டேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது வந்து 41% தான், 45% இல்லை. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின் ப்ரொவிஷன்ஸ் ஸ்டேட்டட் அண்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து செப்பரேட் பண்ணுறது வந்து டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நம்ம வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்க கொஸ்டின் தான். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஆப்ஷன் பி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. வேல்யூவிங் அண்ட் ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிட்டேஜ் கம்போஸ் கல்ச்சர் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் தேர்ட் பேர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஏலி வந்து இது பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து ஆர்டிகல் 24 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆல் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் 26 கொஸ்டின் எது மாதிரி ஃபிளட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. The Constitution of India explicitly mentions that in certain spheres of governor of a state acts in his or own discretion. Statement 2. The President of India can of his or own reserve a bill passed by a state legislature for his consideration without being forwarded by governor of the state concerned. இந்த கொஸ்டின் எது மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி வைக்கலாமா? The constitutional mechanism article 201 primarily deal with ensure president oversight state legislation in exceptional case. Statement 1 அங்கே சொல்லிக்கிறத நம்ம வந்து அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. The governor is required to exercise his function at his discretion in certain matter specified by the constitution. Then வந்து பிரசிடென்ட் வந்து பில் வந்து என்னென்ன பவர் இருக்குன்னு எக்ஸ்பிளனேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 11 ஷெடியூல் ஏரியாஸ் அண்டர் த 5th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்மள வந்து அந்த கொஸ்டின் கேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரெலவெண்ட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் ஒன்கான டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க. த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் டு ஷெடியூல் ஏரியா வித்தின். தென் ஸ்டேட்மெண்ட் 2 த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் வித் லைசன் ஸ்டேட் ரிகார்டிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சச் ஏரியாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஎம் சூர்யா கர் பிஜ்லி யோஜனா. இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஏப்ரல் 13, 2024 கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டார்கெட் இன்ஸ்டாலேஷன் 1 crore சோலார் ரூப்டாப் பேனல்ஸ் இன் ரெசிடென்ஷியல் செக்டர். ஸ்டேட்மெண்ட் 2 மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மோர் தென் 3 lakhs ஸ்கில் மேன் பவர் வந்து ஸ்கில் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் நம்ம டெலிகிராம் சேனலில் கேட்ட கொஸ்டின் மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அந்த டேட்டாவோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் கொஸ்டின் தான். எக்ஸ்ட்ரா அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் தான் இது. Next question. In India, state governments have no power to making rules for granting concession in respect to extraction of minor minerals, even though such minerals are located in their territories. Statement 2. In India, central government has power to notify minerals as the relevant law. நாங்கள் பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து இன்கரெக்ட். அதுக்கான சென்டென்ஸ் வந்து இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் வந்து சாண்ட் மைனர் மினரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட்டில் வந்து ஸ்டேட்கான வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சென்டர் வந்து ரிலே பண்ணிப்பாங்க, அதை வந்து ஃப்ரீ பண்ணிப்பாங்க. இது வந்து ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் வந்து அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டேட்டுக்கும் வந்து பவர் இருக்குது. அது மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ தான் அந்த கொஸ்டின் கேட்டாங்க.
Next question. How many of the above activities is regulated by Petroleum and Natural Gas Regulatory Board in our country? Production of crude oil, refining, storage, distribution of petroleum, marketing and sale of petroleum products, production of natural gas. இது வந்து ஜனவரி 9 2025 நம்ம டேம் கேட்ட கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான். அதில் வந்து எக்ஸ்பிளனேஷனில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணுவோம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. Next question. Carbon dioxide emission in India are less than 0.5 ton CO2 per capita. In terms of CO2 emission from fuel combustion, India ranks second in Asia Pacific region. Electricity and heat producers are the largest source of CO2 emission in India. நம்ம டெலாம் சேனலில் வந்து அக்டோபர் 9 2024 டேட்டாஸ் அப்டேட் பண்ணுவோம். அதுக்குள்ள வந்துட்டு இது கேட்டிருக்காங்க. இது வந்து 2.9 ஜிகா டன்ஸ் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி டூ ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிடலாமா. தென் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ப்ரொடியூசர்ஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ். பாருங்கள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிப்போம். த எனர்ஜி செக்டர் இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் செக்டர் 75% கான்ட்ரிபியூட் பண்ணுது. தென் இந்தியாஸ் ஹை எனர்ஜி டிஃபென்ஸ் ஃபார் கோல் எனர்ஜி அதுதான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. நம்ம டேட்டாஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர்டிகல் 6 ஆஃப் தி பாரிஸ் அக்ரிமெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த டீட்டெயில்ஸை நம்ம டேட்டா மீன்ஸ் டூ டைம்ஸ் வந்து நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. Capital receipts create liability or cost reduction in the assets of the government. Statement 2. Borrowing and disbursement are capital receipt. Interest received on the loans create liability of the government. இந்த கொஸ்டின் வந்து ஜனவரி 29 2025 நம்ம மேக் பண்ணதுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. விச் ஆஃப் தி அபோவ் கரெக்ட்லி மேட்சஸ் தி டைப் ஆஃப் ரிசிப்ட் வித் இன் எக்ஸாம்பிள். தென் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்னா என்ன அதோட கிளியர் டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் நான் டெபிட் ரிசிப்ட்ஸ், தென் டெபிட் கேபிட்டல் ரிசிப்ட் அதனோட டெஃபினேஷன் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 34 நமக்கு டெலிகிராம் சேனல் பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தி ஆல் equity options contracts traded globally, thus exhibiting great boom. India stock market has grown rapidly in the recent past, even overtaking Hong Kong some point of time. Third statement. There is no regulatory body either to warn small investor about the risk of option trading or to act unregistered financial advisor in this regard. நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆகஸ்ட் 6 2024 வந்து நம்ம கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆனது ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பாருங்கள், த ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் சூப்பர்விஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ரெஸ்ட் வித் தி செபி அப்படின்னா ரெகுலேட் பண்ணுறதுக்கு செபின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தூக்கிடலாமா. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் வந்து இதுக்கு ரெண்டாக தான் மேக் பண்ணிக்கிறோம். பாருங்கள், த ரெகுலேட்டரி ஓவர்சைட் கமிட்டி ஆஸ் ஒன் ஆஃப் தி 7 கமிட்டிஸ் ஸ்பெசிஃபை வித் ஸ்டாக் செபி Regulation 2008 for market infrastructure institution will responsible for the supervision of IS, அதாவது இன்வெஸ்டர் சர்வீஸ் ஃபண்ட். ஓவராலாக ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதனால் ஆப்ஷன் 3 ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணால் ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஏன்னு நம்ம வந்து ஆன்சர் டெரிவேட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 35. Consider the following statement. The Reserve Bank of India mandates all listed companies in India to submit a business responsibility and sustainability report. In India, a company submitting B or SR makes disclosure in the report that are largely non-financial in nature. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் வந்து எதை மானிட்டர் பண்ணுறாங்கன்னா செபி. அவங்க தான் வந்து ஓவராலாக இது பண்ணுறாங்க. அதில் வந்து 1000 கம்பெனிஸ் வந்து அவங்களோட இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் வந்து ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு வேண்டாம் சொல்லியிருப்பாங்க. Next question. Minerals relevant ஆனது. India has joined the Minerals Security Partnership as a member. India is a resource-rich country in all 30 critical minerals that is identified. The Parliament in 2000 amended Mines and Act 1957, empowering the central government to exclusively action mining lease and composite lease for critical minerals. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, இந்தியா வந்து 2023 மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து May 8 2025 நம்ம மேக் பண்ண கொஸ்டின்ஸில் இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எக்ஸ்க்ளூசிவ் பவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஆகஸ்ட் 3 2024 ஒரு எம்சிக்யூ மேக் பண்ணிக்கிறோம். அதில் பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டில் சொல்லியிருப்போம் ஆக்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மைனிங் லீஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் லைன்ஸ் வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்ரெடி லேட் ஆச்சு, கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆகும் போகுது. ஸோ வந்து பார்ட் 1, அதாவது 100% கிட்டத்தட்ட ஒரு 36 கொஸ்டின் யூபிஎஸ்சி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாவே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாக மேக் பண்ணுற கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். தென் ஐ ரிலவெண்ட் கொஸ்டின்
ஒரு சில சண்டேஸ் மட்டும் ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவை வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிளாக நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ண பார்க்குறேன்.